இன்னைக்கு காலை மலர்ல நாம சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் அடையார் ஆனந்த் பவனின் நிர்வாக இயக்குனர் திரு KT ஸ்ரீனிவாசராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை இந்த நேரத்தில் சந்திக்கலாம் எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப பரபரப்பாங்கிற ஒரு நேரம் இது. நீங்க குறிப்பா உங்களுடைய இந்த அனுபவங்கள் முழுக்க இன்னைக்கு எங்களோட பாந்துக்கணும் சார். முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க சார். நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்க இருந்தது சார்? நான் ராஜபாளையத்தில் பிறந்தேன். பள்ளி படிப்பு எல்லாம் ராஜபாளையத்தில் முடிச்சுட்டு என்னுடைய தந்தையார் இனிப்பு ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு சப்போர்ட்டா நானும் என் சகோதரன் சேர்ந்து 1977 இருந்து இந்த தொழில் இருக்கு. பட் அப்பா முன்னாடியே என்ன நீங்க விவசாய அடிப்படை விவசாய குடும்பம் அப்படிங்கிறது. பட் அப்பா ஆரம்பத்துல இங்க வந்தாரு சார். முதல்ல ஒரு நார்த் பாம்பேல யங் லைஃப்ல ஒரு அங்க நிறைய ஹோட்டல்ஸ்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. சரிங்க. இங்க எங்க சொந்த ஊர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல சரியான வருமானம் இல்லை. அதனால இந்த இனிப்பு எங்க ஊர்லயே ராஜபாளையத்திலேயே ஆரம்பிச்சிருந்தாரு. அவர் நினைச்ச அளவுக்கு அங்க வியாபாரம் இல்லாதனால பெங்களூர்ல போய் ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கேயும் அவர் எதிர்பார்த்த இது கிடைக்கல. அதுக்கப்புறம் இங்க சென்னைக்கு ராயபுரம் பகுதியில ஸ்ரீ ஆனந்த பவன் வச்சிருந்தாரு. அந்த நேரத்தில் நாங்கெல்லாம் ஸ்கூல் லைஃப் முடிச்சு அப்பாவுக்கு சப்போர்ட்டா இருப்போம்னு வந்தோம். அடுத்த பிரான்ச் ஆரம்பிக்கும் போது அடையார் பகுதியில் ஆரம்பிக்கும் போது அடையார் ஆனந்த பவன் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எல்லாமே எல்லா இடத்துல ஆரம்பிக்கிறது அடையார் ஆனந்த பவனா துவங்கி வந்தோம். உங்களுக்கு பிசினஸ் எந்த அளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது ஆரம்பிச்ச அந்த நேரம்? எங்க பள்ளி படிப்பு எங்க ஃபாதரால எங்களால கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை. அப்பாவுக்கு சப்போர்ட்டா அந்த நேரத்தில் 14 வயசுலயே நாங்கெல்லாம் இந்த தொழில வந்துட்டோம். அதுக்கப்புறம் பள்ளியில ரொம்ப படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது. இங்க வேலை செஞ்சுட்டு அப்படியே தொழிலும் வளர்ந்துகிட்டே வந்தோம். எங்களுடைய படிப்பு கரஸ்ல கொஞ்சம் பண்ணி டிகிரி கம்ப்ளீட் பண்ணோம். அந்த அடையார்ல ஆரம்பிக்கிறப்போ எந்த இயர்ல சார் அது முதல் பிரான்ச்? அது அடையார்ல ஆரம்பிக்கும் போது 1988 அடையாறுல ஆரம்பிச்சோம். சரிங்க சார். அந்த நேரத்துல அந்த வட இந்திய இனிப்புகள் சென்னை மக்களுக்கு இந்த ரசகுல்லா, நார்த் இந்தியன் ஐட்டம்லாம் எங்க சென்னையில உள்ள குறிப்பிட்ட ஒரு 2-3 நிறுவனங்கள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எங்களுக்கு எங்க அப்பா வட இந்தியால இருந்ததுனால அந்த பகுதியில் இருக்கிற மாஸ்டர் எல்லாம் கொண்டு இன்னும் வித்தியாசமா நம்ம தென்னிந்திய ஸ்வீட் இல்லாம வட இந்திய ஸ்வீட்டு, குறிப்பா சாட்டு வெரைட்டியை முதல்ல நாங்க தான் அறிமுகப்படுத்தணும் ரெஸ்டாரண்ட்ல. அது சென்னை மக்கள் இடத்துல நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாங்க எங்களுடைய எக்ஸ்பேண்ட் மற்ற ஏரியாங்களையும் ஆரம்பிச்சு அப்படியே கொண்டு வந்தோம். கண்டிப்பா சார். சார் இதை நீங்க சொல்லும் போதே இந்த குறிப்பா அந்த இனிப்பு அப்படிங்கிற ஒரு தொழில் இன்னைக்கு நல்ல ஒரு காம்படிஷன் இருக்கு. பட் இருந்தாலும் இதுல உங்களுக்கும் ஒரு ஐடென்டிட்டி என்னைக்குமே வச்சிருக்கீங்க. அதுக்கு என்ன பண்றீங்க சார் நீங்க? இல்ல ஒவ்வொருத்தர் பிராண்டிங்ல ஒவ்வொரு ஊர்லயும்